வணக்கம். இன்றைய செய்திகள். வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கிய விவகாரத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த கூடுதல் மனு மீது பதிலளிக்கும்படி திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியிடம் உரிய அனுமதி பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கியதாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிந்து சம்மன் அனுப்பியது. இதை எதிர்த்து ஜெகத் ரட்சகன் தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், இடைக்கால தடையை நீக்க கோரி கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளோம். அதில் சில தொழில்நுட்ப திருத்தங்கள் செய்ய வேண்டியிருப்பதால் திருத்தங்களுடன் மீண்டும் தாக்கல் செய்ய ஏதுவாக வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஜெகத் ரட்சகன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த விவகாரத்தில் 17 லட்சம் பங்குகள் வாங்கப்பட்டன. விசாரணையில் ₹1 கூட வெளிநாட்டிற்கு செல்லவில்லை என்பது தெரியவந்துள்ளது. பண பரிமாற்றமே நடக்காத நிலையில் எதற்காக சம்மன் அனுப்பி தொந்தரவு செய்ய வேண்டும் என்றார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இடைக்கால தடையை நீக்க கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த கூடுதல் மனுவுக்கு பதிலளிக்கும்படி ஜெகத் ரட்சகனுக்கு உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கில் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்ய இரு தரப்புக்கும் அறிவுறுத்தி வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளனர். மக்களிடம் சினிமாவுக்கும் குடிக்கவும் பணம் இருக்கும்போது எதற்கு இலவசங்கள் தர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த தேர்தலில் இருந்த கூட்டத்துடன் இருவரை சேர்த்ததால் திமுகவுக்கு கூடுதல் பயம் வந்துவிட்டது என்பது தெரிகிறது. நல்ல ஆட்சியை கொடுக்கும் கட்சி என்றால் எதற்கு கூட்டணி சேர வேண்டும்? நல்ல ஆட்சி கொடுத்தால் யாரும் தேவையில்லை. ஓட்டுக்கு பணம் தேவையில்லை. குடும்ப தலைவியருக்கு ₹5000 தர தேவையில்லை. 10 பேரை சேர்த்து பெற்ற வெற்றியால் மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? திராவிட கட்சிகளின் நீட்சிதான் விஜய். அவருக்கென தனி தத்துவமோ பாதையோ கோட்பாடோ கிடையாது. சினிமா சித்தாந்தம் இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் அரை சவரன் கொடுத்தனர். நீங்கள் இப்போது 1 சவரன் கொடுக்கிறீர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் ₹1000 கொடுத்தார். பழனிசாமி நான் வந்தால் ₹2000 தருகிறேன் என்கிறார். திரைப்பட நகைச்சுவை காட்சி போல 1000, 2000, 3000, 4000 என சொல்லி கடைசியில் பிம்பிலுக்கா பிலாப்பி என்றுதான் ஆகும். அது எப்போ பிளாப் ஆக போகிறது என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றும், இலவசங்கள் பெற வேண்டிய நிலையில் இருந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் என்று யாரும் சொல்வதில்லை. சொல்லும் எங்களையும் கவனிப்பது இல்லை. ஒரே நாளில் ₹760 கோடி மேல் குடிக்க மக்கள் பணம் வைத்திருக்கின்றனர். விஜய் படம் வந்தால் முதல் நாள் முதல் காட்சி ₹34 கோடி வசூலாகிறது. பொழுதுபோக்கிற்கும் மதுவிற்கும் செலவு செய்ய பணம் வைத்திருப்போருக்கு எதற்கு இலவசம் கொடுக்கிறீர்கள்? மக்களின் அறிவை, உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கும் நாடுதான் வளரும், உயரும் என்றும் சீமான் பேசியுள்ளார். நான் இருக்கும் வரை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியால் வெற்றி பெற முடியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கும் மத்திய அரசு கூட தமிழகத்தை நம்பர் 1 மாநிலம் என்று சொல்கிறது. அந்த அளவுக்கு நாம் கெத்தாக முன்னேறி உள்ளோம். அதிமுக ஆட்சியுடன் நம் ஆட்சியை ஒப்பிடும் போது பல மடங்கு அதிகம் செய்துள்ளோம். நம் திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, இலவச மகளிர் பேருந்து பயணம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட எந்த திட்டத்தையும் யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது. திமுக அரசால் பயனடைந்தவர்கள் ஓட்டு போட்டாலே போதும், வெற்றி உறுதி என்றும், திமுக ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டங்களை டாப் அப் செய்து மற்ற கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கின்றன. மற்ற கட்சிகளின் தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுப்பதே ஸ்டாலின் திட்டங்கள் தான். நான் இருக்கும் வரை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற முடியாது என்றும், தமிழகத்திற்கு எதையும் செய்யாமல் எந்த நம்பிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் ஓட்டு கேட்டு வருகின்றனர் என்பது தெரியவில்லை. இந்த தேர்தலில் வெற்றி பெறப் போவது தமிழக அணியா டெல்லி அணியா என்பதுதான். தமிழகத்தை எப்படியாவது காவிமயம் ஆக்கிவிடலாம் என திட்டம் போடுகின்றனர். கருப்பு சிவப்பு கூட்டம் இருக்கும் வரை யார் அப்பன் வந்தாலும் அது நடக்காது என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுயநலத்திற்காக அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார். அதிமுகவை அழிக்கும் வேலையை பாஜக செய்கிறது. பீகாரில் நிதிஷ்குமாரை முன்னிறுத்தி தேர்தலில் ஜெயித்துவிட்டு காரியம் முடிந்ததும் தற்போது பாஜகவை ஆட்சியில் அமர வைக்க உள்ளனர். உதயசூரியன் சின்னம் வெற்றி பெறுவதற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை கூட்டணி கட்சிகளின் சின்னங்களின் வெற்றிக்கும் திமுகவினர் கொடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் 8.3% பெற்று ஆயுத இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் 2வது இடத்தை இந்தியா பிடித்துள்ளதாக
சிப்ரி எனப்படும் ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தில் மேற்கொள்ளும் தொழில்நுட்ப நடவடிக்கை இந்தியாவை எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் நாடாக மாற்றும் என்று ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த விசாரணை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் குடியிருப்பு வளாகத்தில் ஏவுகணை தாக்கிய சம்பவத்தில் இந்தியர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும், இந்த விவகாரம் தொடர்பாக சவுதி அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்திய பட்டய கணக்காளர் அடிப்படை தேர்வில் மதுரையைச் சேர்ந்த மாணவி பி லோகப்பிரியா தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். மதுரையை அடுத்த ஹார்விப்பட்டியைச் சேர்ந்த லோகப்பிரியா மதுரை அரபிந்தோ மிரா மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று பொதுத் தேர்வில் 600க்கு 598 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றவர்.